ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். பாரதி அகிலன்ட்ட சொல்றாரு, நான் வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க போனதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. நான் எனக்கு ஹேமா லட்சுமி 3 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் மேட்ச் ஆகலைன்னா மட்டும்தான் நான் வெண்பா கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் பத்தி எல்லாமே சொல்றாரு. நானே ஒரு சூழ்நிலை கைதியா கையில தாலி வச்சுட்டு வெண்பாட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு மாட்டிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் நீங்க கரெக்டா வந்தீங்க அப்படின்னு சொல்றாரு பாரதி. என்னோட கெட்ட நேரம், நான் கையில தாலியோட உங்ககிட்ட மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீ ஏன்டா அப்பவே சொல்லல அப்படின்னு அகிலன் கேக்குறாரு. சொன்னா மட்டும் நீங்க நம்பவா போறீங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. நிஜமாவே நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கிறியாடா அப்படின்னு கேக்குறாரு அகிலன். இப்ப கூட உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல, நான் என்ன பண்ணா நீ நம்புவ அப்படின்னு பாரதி கேக்குறாரு. நான் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்த லேபுக்கு ஃபோன் பண்ணி பேசினா நீ அதை நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. லேப் டெக்னீஷியன் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாரு. சார், உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகும் போல சார், அந்த மிஷின் ப்ராப்ளம் இன்னும் முடியல சார் அப்படின்னு சொல்றாரு. எங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோங்க சார், நாங்க கண்டிப்பா ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ரிசல்ட் டிலே ஆகுறதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அகிலன் பாரதிட்ட சொல்றாரு, சரி வா அம்மா பாட்ட போய் இந்த ரீசனை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, அதெல்லாம் இப்ப எதுவும் வேணாம், டிஎன்ஏ ரிசல்ட் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ கவலைப்படாத பாரதி, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அகிலன் சொல்றாரு. பாரதி அகிலன் மடியில சாஞ்சு ஃபீல் பண்ணி அழுறாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா வெண்பாவோட ரூமுக்கு வராங்க. ஏசி சரியா ஒர்க் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்களே, நான் இப்ப ரிப்பேர் பண்ண சொல்லிட்டேன், இப்ப எப்படி காத்து ஜில்லுன்னு வருதா அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பா கண்ணம்மாவை சொடக்கு போட்டு வாடி போடின்னு பேசுறாங்க. கண்ணம்மா வெண்பாட்ட சொல்றாங்க, நான் எப்படி உங்ககிட்ட வந்து மரியாதையா மேடம்னு பேசுறேன், அதே கண்ணியத்தோட நீங்களும் நடந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆபீசர், நீங்க வாடி போடின்னு பேசுறது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அப்படி தாண்டி கூப்பிடுவேன் அப்படின்னு வெண்பா மறுபடியும் சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, நீ இறங்கி பேசுற மாதிரி என்னாலும் பேச முடியும், உன்ன மாதிரி தர லோக்கலுக்கு நானும் இறங்குவேன், நானும் வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா சொல்றாங்க, எல்லா விஷயத்திலயும் நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபுட்பால் மேட்ச்ல ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தரை வெளியில அனுப்புனா இன்னொரு ஆள் வருவாங்க, அதே மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. எனக்கும் பாரதிக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நீ தடுத்து நிப்பாட்டிட்ட, ஹேமாவை பாரதிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட, ரோஹித்துக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. இனிமேல் தான் தரமான சம்பவங்கள் உன்னோட வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க வெண்பாட்ட, நீலாம் ஒரு செத்த பாம்பு மாதிரி, நான்லாம் உன்னை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என் தம்பி ரோஹித் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான், ஒழுங்கா மனசு திரும்பி அவன் கூட வாழ்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி ஹேமாவை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வராரு. ஆனா ஹேமா பாரதிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. பாரதி சொல்றாரு, உன்னை பிரிஞ்சு டேடி எவ்வளவு வருத்தப்படுவேன்னு உனக்கு தெரியும்ல ஹேமா அப்படின்னு சொல்றாரு. உனக்காக தான் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஹேமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஹேமா பாரதிட்ட சொல்றாங்க, எனக்கு நீங்களும் தேவையில்லை, நீங்க வாங்கி கொடுத்த பொருளும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. டேடியை ஹர்ட் பண்ற மாதிரி பேசாத ஹேமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. யாரு ஹர்ட் பண்ணது, நீங்களா நானா? என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டே இருக்கிறீங்க, இதுவே உங்க சொந்த பொண்ணா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. எனக்கு உங்களை பாக்குறதுக்கே பிடிக்கல, இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அங்க இருந்து போயிடுறாங்க. ஹேமா அழுதுட்டே வரத லட்சுமி பாக்குறாங்க. என்னாச்சு ஹேமா, யாராவது உன்னைய திட்டினாங்களா, அடிச்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் இங்க இருந்து போ சொல்லு லட்சுமி அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. யார போ சொல்லணும் அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. டாடி என்ன பார்க்க வந்திருக்கிறாரு, எனக்கு அவரை பாக்குறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. நீ போய் பார்த்து அவரை போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி இப்போ பாரதி பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ஹேமா தான் உங்களை பார்த்து பேச பிடிக்கலன்னு சொல்றாள், அப்புறம் எதுக்காக இங்க வரீங்க டாக்டரப்பா அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. எது தயவு செஞ்சு போங்க டாக்டரப்பா அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. இனிமேல் ஹேமாவை பாக்குறதுக்கு வராதீங்க, அவதான் பிடிக்கலன்னு சொல்றாள் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. உனக்கே தெரியும்ல லட்சுமி, ஹேமாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு அப்படின்னு சொல்றாரு பாரதி. அவளை பிடிக்கும்னா நீங்க ஏன் அவட்ட திருப்பி திருப்பி போய் சொன்னீங்க, அந்த வெண்பா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. நீங்க இப்ப இங்க இருந்து போலன்னா நான் அம்மாட்ட சொல்லி எங்க 2 பேரையும் வேற ஸ்கூல்ல சேர்க்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. இங்க நிக்காதீங்க டாக்டர்ப்பா, போங்க அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பாவை பாக்குறதுக்கு ரோஹித் ஷர்மிளா 2 பேருமே வந்திருக்கிறாங்க. ஷர்மிளா ரொம்ப கோபமா வெண்பாவை திட்டுறாங்க. உன்னோட ரூமு மாப்பிள்ளையோட ரூமு 2 பேர் ரூமும் மாடியில தான் இருக்கு, நீ அப்புறம் எதுக்காக அவசரமா மாடிப்படியில இருந்து கீழே இறங்குன அப்படின்னு கேக்குறாங்க. படிச்ச டாக்டர் தானே, வேணும்னே இப்படி விழுந்து குழந்தை கழிச்சிட்டேடி அப்படின்னு திட்டுறாங்க. ரோஹித் உடனே சொல்றாரு, வெண்பா டார்லிங் வேணும்னே பண்ணிருக்க மாட்டா, ஏன் அத்தா திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க.
வெண்பா வயித்துல வளர்ந்த குழந்தைய பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்க வயித்துல பிறந்த வெண்பாவுக்கு அடிபட்டிருக்கே, அதை பத்தி ஏன் அத்தை யோசிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ரோஹித் கேக்குறாரு. ரோஹித் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் ஒரே வருஷத்துல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்ல ட்வின்ஸோ பெத்து உங்க கையில கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. வெண்பா டார்லிங்க சும்மாலாம் திட்டாதீங்க அத்தை அப்படின்னு சொல்றாரு. வெண்பா மனசுல நினைக்கிறாங்க, நான் இன்னுமாடா உனக்கு டார்லிங், இன்னமும் குழந்தை பெத்துக்கணும்னு பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற, எங்க இருந்துடா வந்த நீ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.